சில பேர் வேண்டுமென்றே இதை சரி செய்யக்கூடாது, சரியாகிவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு செயல்படுகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் இது எங்கள் உள்கட்சி பிரச்சனை. எங்களுக்குள்ள இருக்கின்ற சகோதரர்கள் நாங்கள் பேசி என்றைக்கும் ஒன்றாகிவிடுவோம். ஆனால் அதை கெடுக்கும் நோக்கத்தோடு செயல்படுகின்ற சிலர், ஐயா தானே சொல்லியிருக்காரு, என்ன தானே சொல்லியிருக்காரு, சொல்லிட்டோம், அதுக்கு நம்ம பதில் சொன்னோமா தவறாகிட்டு வரோம். ஐயா வயதுக்கு அவர் சொல்றாரு, நான் புள்ளதான், அதனால நான் எதுவும் பதில் சொல்லணும்னா, இதுவரை ஐயா அவர்களை ஒரு முறை கூட எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தவறாக எங்கேயுமே பேசியது கிடையாது, யாரையும் பேச விட்டதும் கிடையாது. அருள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன், இது இறுதியாக இருக்கட்டும். கட்டாயம் இன்னும் ஒரு முறை தலைவரை பற்றியோ இந்த கட்சியை பிளவுபடுத்தும் வகையிலோ நீங்கள் செயல்பட்டால் சில பேர் வேண்டுமென்றே இதை சரி செய்யக்கூடாது, சரியாகிவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு செயல்படுகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிறைய உதாரணம் இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் சேலம் மாவட்டத்தில் இன்று காலையில் கூட பேசினார். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் உன்னுடைய பேட்டிற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. கட்டாயம் இது எங்கள் உள்கட்சி பிரச்சனை. எங்களுக்குள்ளே இருக்கின்ற சகோதரர்கள் நாங்கள் பேசி என்றைக்கும் ஒன்றாகிவிடுவோம். ஆனால் அதை கெடுக்கும் நோக்கத்தோடு செயல்படுகின்ற சிலர், அதில் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். யார் இன்றைக்கி பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, யார் தூண்டி பேசுகிறாங்கன்னு எங்களை கட்சியில் இருக்கிறனே தெரியும், பத்திரிகையாலும் தெரியும். சில கட்சியினுடைய நலன் கருதி நாங்கள் அந்த பேரை சொல்ல விரும்பலை, அவ்வளோதான். அதனால் இதை மீண்டும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்னும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரே, நீங்கள் ஐயா பற்றி எதுவும் பெருமையாக பேசுகிறது சந்தோஷம். நாங்களும் ஐயா பெருமையாக தான் பேசுவோம். ஐயா பற்றி என்றைக்குமே நாங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரும் ஐயாவை தவறாக பேசக்கூடாது என்பது எங்களுடைய தலைவருடைய உத்தரவு, அண்ணன் அன்புமணியுடைய உத்தரவு. நாங்கள் ஏற்கனவே ஐயா அவர்கள் கொடுத்த பேட்டி பொழுது நாங்கள் கேட்டோம், ஐயா நாங்கள் இந்த மாதிரி ஐயா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதுக்கான பதிலை நாங்கள் பாலு போன்ற மாநில பொறுப்பாளர் அதுக்கான பதிலை சொல்கிறோன்னு சொன்னோம். வேண்டாங்க, ஐயா தானே சொல்லியிருக்காரு, என்ன தானே சொல்லியிருக்காரு, சொல்லிட்டோம், அதுக்கு நம்ம பதில் சொன்னோமா தவறாகி போயிடும். மக்கள் மத்தியில் அவர் ஐயா வயதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் புள்ளதான், அதனால் நான் எதுவும் பதில் சொல்லணும்னா, நீங்களும் யாரும் அவரை பற்றி பேசலாம் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுவரை பத்திரிகையாளரை 25க்கும் மேற்பட்ட முறை சந்தித்திருக்கிறார் எங்களுடைய தலைவரான அன்புமணி. 11 மாவட்ட பொதுக்குழு கூட்டியிருக்கிறார், ஒருங்கிணைந்த மாவட்ட 11 மாவட்ட பொதுக்குழு கூட்டியிருக்கிறார், பல பத்திரிகையாளரை சந்திருக்கிறார். இதுவரை ஐயா அவர்களை ஒரு முறை கூட எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தவறாக எங்கேயுமே பேசியது கிடையாது, யாரையும் பேச விட்டதும் கிடையாது. ஆகவே அருள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன், இது இறுதியாக இருக்கட்டும். கட்டாயம் இன்னும் ஒரு முறை தலைவரை பற்றியோ இந்த கட்சியை பிளவுபடுத்தும் வகையிலோ நீங்கள் செயல்பட்டால் கட்டாயம் அதற்கான பதிலடியை சேலம் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் அண்ணன் அன்புமணி அவர்கள் குறைத்து கொண்டாலும் சரி, உங்களை இதுக்கு மேலே நாங்கள் பொறுத்துட்டு இருக்க முடியாது. கட்சியினுடைய நலனுக்காக தான் நாங்கள் ஒவ்வொருத்தர் காத்து கொண்டு இருக்கிறோம். அதை மட்டும் மனதில் வைத்து கொண்டு யார் சொல் பேச்சு கேட்குற மாதிரி தெரியல, நீயே சுயமாக நீங்களும் சிந்திச்சு நடந்துங்க என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தெளிவாக ஒரு பதில், ஒரே பதில் தான். ஐயாவுடைய இலக்கு என்பது, பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய இலக்கு என்பது வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தான். இன்றைக்கு அவருடைய சூழ்நிலை, அவரை பின்தொடர முடியாமல் சூழ்நிலை நாங்கள் இருக்கின்றோம். காரணம் அந்த 4 பேர். அவருடைய சொல்லை கேட்கின்ற ஐயா அவர்கள் எங்களுடைய சொல்லி, தலைவர் மட்டுமல்ல, எங்கள் 108 மாவட்ட தலைவர் செயலாளர்கள் பொறுப்பாளரை கூப்பிட்டு ஒரே ஒரு முறை தலைவரை அவர் நீடிக்கலாமா வேணாமான்னு கேட்டுக்கலாமா இல்லையா? ஏன் மாத்திரன்னு சொல்லி, ஜனநாயக கட்சி தானே, எதுக்காக அப்படி மாத்துறீங்க, நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ சந்திரபாபு நாயுடு இருந்தார், ஆந்திராவில் இருந்தார், அவர் மிகப்பெரிய ஒரு தவறு செய்தார். ஏன்னா இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு கேள்வி இல்லையா, NT ராமராவ் சந்திரபாபு நாயுடு இல்லையா, அவர் வெற்றி பெறலையா? இன்றைக்கி அவர் தவறு செய்தார், அதனால் அவர் போச்சு. லல்லு பிரசாத் இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் என்ன ஆச்சு இன்றைக்கி? அந்த மாதிரி ஐயா நான் குறைய சொல்லலை, ஆனால் அவர் கூட இருக்கின்றவர்கள் இன்றைக்கு அவரை செயல்படுத்த விடாமல், அவர் தூங்குகிற நேரம் அந்த 12 மணி நேரத்தை தவிர மீதி முழு நேரமாக அங்கே உட்காந்து சிலர் அவரை இயக்க கொண்டிருக்கிறார்கள். அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாலும் இயக்கத்தில், பாட்டாளி மக்கள் கட்சியில் நாங்கள் எங்களுடைய இலக்கு என்பது இடஒதுக்கீடு, ஐயாவினுடைய இலக்கு இடஒதுக்கீடு. அதை இந்த தேர்தலில் சரியான கூட்டணி அமைத்து வருகிற 2026 அந்த 10.5
பெற்றே தீர்வோம். அதுக்கான கூட்டணி நாங்கள் அமைப்போம். அதற்காக நாங்கள் எங்களுடைய ஐயாவுடைய கொள்கைக்காக தலைவரை இணைந்து நாங்கள் செயல்படுவோம்.